தாய் வீடு மார்ச் மாத இதழ் 2026. காலமும் அரசியலும் கலந்த கட்டுமானம். எழுத்துருவாக்கம் சொர்ணவேல். குரல் வடிவம் கு. பிரபு. அறிமுகம். 20ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் ஐரோப்பிய கலை படங்களின் வரலாறானது அக்கண்டத்தில் நிகழ்ந்த கருத்தியல் மாற்றங்களுடனும் கொந்தளிப்புகளுடனும் பிரிக்க முடியாத வகையில் பிணைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலப்பரப்பில் கேமரா என்பது காட்சிகளை பதிவு செய்யும் ஒரு செயலற்ற கருவியாக மட்டுமல்லாமல் வரலாறு, அதிகாரம் மற்றும் மனித நிலை ஆகியவற்றை விசாரிக்கும் ஒரு செயல்மிகு பங்கேற்பாளராகவும் செயற்பட்டுள்ளது. அரச அதிகாரத்தின் வழிமுறைகளையும் இடதுசாரி கற்பனாவாதிகளின் யூட்டோப்பியஸ் தோல்விகளையும் விமர்சிக்க இவ்வூடகத்தை பயன்படுத்திய படைப்பாளிகளின் வரிசையில் 3 ஆளுமைகள் நீண்ட காட்சி பதிவு லாங் டேக் அழகியலின் ஜாம்பவான்களாக திகழ்கின்றனர். ஹங்கேரியின் மெக்லோஸ் ஜான்சோ, கிரீஸ் நாட்டின் தியோ ஆஞ்சலோபோலோஸ் மற்றும் ஹங்கேரியின் பெலா டார். தலைமுறை ரீதியாகவும் தத்துவார்த்த ரீதியாகவும் இவர்கள் வேறுபட்டிருந்தாலும் இந்த இயக்குநர்கள் கால அளவு சார்ந்த சினிமா ஆஃப் டியூரேஷன் என்கின்ற அழகியலிலே உள்ள ஈடுபாட்டால் ஒன்றிணைகின்றார்கள். பார்வையாளர்களை வரலாற்றின் கனத்தை உணரச் செய்வதற்காக கிளாசிக்கல் சினிமாவின் துண்டு துண்டான படத்தொகுப்பு முறையை மோன்டேஜை நிராகரித்து இடை மற்றும் கால தொடர்ச்சியை இவர்கள் தேர்ந்தெடுத்தனர். இந்த கட்டுரை அவர்களின் படைப்புகளை பற்றிய விரிவான ஆய்வை வழங்குகின்றது. 1960களில் ஜான்சோவின் அதிகாரத்தை விளக்கும் இயக்க சித்தரிப்புகள் கினெடிக் கொரியோகிராஃபி, 1970கள் மற்றும் 90களில் தோல்வியுற்ற இடதுசாரிகள் குறித்த ஏஞ்சலோபோலோஸின் ஆழ்துயரம் தோய்ந்த தோல்வியல் பார்வை மற்றும் கம்யூனிசத்திற்கு பிந்தைய காலத்தில் பேலோ டாரின் மீவியற்பியல் மெட்ரோபிசிக்கல் சோர்வு மற்றும் அண்டவியல் சிதைவு காஸ்மிக் என்ட்ரோபி வரையிலான பரிணாமத்தை இது ஆராய்கின்றது. இந்த திரைப்பட இயக்குநர்களை இணைக்கும் அறிவுசார் வம்சாவளி வெறும் பாணி சார்ந்தது மட்டுமல்ல, மாறாக அது மார்க்சிய சிந்தனையுடனான ஆழ்ந்த ஈடுபாட்டில் வேரூன்றியுள்ளது. இந்த ஈடுபாடு ஒருபோதும் கோட்பாட்டு ரீதியாக இறுக்கமானது அல்ல. மாறாக சோவியத் முகாமின் நடைமுறையிலே இருந்த சோசலிசம் மற்றும் அதற்கு பின்வந்த நவதாராள வெற்றிடம் ஆகியவற்றின் மீதான ஆழ்ந்த அவநம்பிக்கையால் இது வகைப்படுத்தப்படுகின்றது. இவர்களின் அழகியல் தேர்வுகள், குறிப்பாக நீண்ட காட்சி பதிவின் பயன்பாடு, ஒடுக்குமுறையின் கண்ணுக்கு தெரியாத கட்டமைப்புகள், வரலாற்று அதிர்ச்சியின் தொடர்ச்சி மற்றும் கருத்தியல் சிதைவின் அழுத்தங்களுக்கு மத்தியில் மனிதனின் படிப்படியான வீழ்ச்சி ஆகியவற்றை வெளிப்படுத்தும் அரசியல் செயற்பாடுகளாகும். இந்த இயக்குநர்களின் காலவரிசை பயணம் ஐரோப்பிய இடதுசாரிகளின் அரசியல் வளைவை பிரதிபலிக்கின்றது. ஜான்சோவின் முக்கிய படைப்புகள் ஹங்கேரியின் கட்டார் ஆட்சியின் இறுக்கமான நிலை மற்றும் 1960களை வரையறுத்த புரட்சிகர உத்தி சார்ந்த கேள்விகளுடன் ஒத்திசைகின்றன. இக்காலகட்டத்தில் வெளிவந்த த ரவுண்ட் அப் 1965 மற்றும் த ரெட் அண்ட் த ஒயிட் 1967 போன்ற அவரது படங்கள் சர்வாதிகார கட்டமைப்புக்குள் நிகழும் துரோகம் மற்றும் ஒற்றுமையின் வழிமுறைகளை ஆராய்ந்து அதிகாரத்தின் பகுப்பாய்வு வரைபடங்களாக செயற்படுகின்றன. கிரேக்க இராணுவ ஆட்சியின் 1967 தொடக்கம் 1974 பின்னணியில் ஏஞ்சலோபோலோஸ் தோன்றுகின்றார். வலதுசாரி மேலாதிக்கத்தால் அடக்கப்பட்ட தேசிய வரலாற்றை மறுகட்டமைப்பு செய்யும் பணி அவருக்கு இருந்தது. அவரது வரலாற்று முத்தொகுப்பு ஹிஸ்டரி ட்ரையாலஜி மற்றும் பிந்தைய எல்லை முத்தொகுப்பு போர்டர் ட்ரையாலஜி ஆகியவை கூட்டு ஆழ்துயரத்தின் செயற்பாடுகளாக இயங்குகின்றன. கிரேக்க உள்நாட்டு போரில் தோற்கடிக்கப்பட்ட மற்றும் பனிப்போர் முடிவுக்கு பிந்தைய அமைப்பில் ஓரங்கட்டப்பட்ட இடதுசாரிகளின் ஆழ்துயரத்தை வெளிப்படுத்தும் கால அடுக்குகளை இணைக்கவும் அவர் நீண்ட காட்சி பதிவை பயன்படுத்துகின்றார். இறுதியாக பேலோ டார் இப்பயணத்தின் இறுதி புள்ளியை பிரதிபலிக்கின்றார். ஹங்கேரியின் கம்யூனிசத்தின் அந்திம காலத்தில் சமூக யதார்த்தவாத நாடகங்களுடன் தனது வாழ்க்கையை தொடங்கிய டார் சட்டான் டாங்கோ 1994
மற்றும் த டியூரின் ஹோர்ஸ் 2011 ஆகியவற்றின் மூலம் மீவிப்பியல் சார்ந்த மெதுவான சினிமாவிற்கு ஸ்லோ சினிமாவிற்கு மாறியது வரலாற்று இயங்கியலின் சரிவை குறிக்கின்றது. டாரின் பிரபஞ்சத்தில் முன்னேற்றம் குறித்த மார்க்சிய வாக்குறுதியானது ஒரு சுழற்சி முறையிலான சிதைவுறும் அழிவாலே மாற்றப்பட்டுள்ளது. அங்கே அரசு குறித்த விமர்சனம் இருப்பு குறித்த விமர்சனமாக கரைகின்றது. இவர்களின் பங்களிப்பின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள இவர்களின் தனித்துவமான கால மற்றும் இட கையாளுதல்கள் எவ்வாறு இவர்களின் குறிப்பிட்ட அரசியல் விமர்சனங்களுக்கு சேவையாற்றுகின்றன என்பதை ஒருவர் பகுப்பாய்வு செய்ய வேண்டும். ஜான்சோவின் கேமரா கிடைமட்டமானதும் மற்றும் இடைவிடாதது. இது திறந்த வெளியின் மீது ஒடுக்குமுறையின் வடிவியல் வரைபடத்தை வரைகின்றது. ஏஞ்சலோ போலோஸின் கேமரா வட்ட வடிவமானதும் மற்றும் தொல்லியல் சார்ந்தது. இது வரலாற்றின் புதைந்த அடுக்குகளை தோண்டி எடுக்க 360 பாகைகள் சுழல்கின்றது. டாரின் கேமரா ஊடுருவக்கூடியது மற்றும் கனமானது. இது பார்வையாளரை இறைவனால் கைவிடப்பட்ட உலகின் பொருள்சார் யதார்த்தத்திற்குள் பூட்டி வைக்கின்றது. இவர்கள் மூவரும் இணைந்து அரசியலில் நவீனத்துவத்தின் பொலிட்டிக்கல் மாடர்னிசம் மும்மூர்த்திகளாக திகழ்கின்றனர். இவர்கள் காலத்தின் வர்த்தகமயமாக்கலை எதிர்த்து அதன் வரலாற்று மற்றும் பொருள்சார் கனத்தை மீட்டெடுக்கின்றனர். மிக்லோஸ் ஜான்சோ அதிகாரத்தின் நடன அமைப்பும் அரசு மீதான விமர்சனமும். கிழக்கு ஐரோப்பாவில் அரசியல் சார்ந்த நீண்ட காட்சிப்பதிவு முறையின் முன்னோடியாக மிக்லோஸ் ஜான்சோ பரவலாக கருதப்படுகின்றார். 2ஆம் உலகப் போர் மற்றும் நசுக்கப்பட்ட 1956 புரட்சியின் வடுக்களை கொண்ட ஹங்கேரியில் உருவான ஜான்சோ அருவத்தன்மை, அட்ராக்ஷன், வடிவியல், ஜியோமெட்ரி மற்றும் தொடர்ச்சியான இயக்கம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்ட ஒரு தத்துவமான திரைப்பட மொழியை உருவாக்கினார். மேற்கத்திய முதலாளித்துவ நாடகங்களுக்குரிய தனிப்பட்ட கதாநாயகர்களோ அல்லது உளவியல் ஆழமோ கொண்டதாக அவரது சினிமா இல்லை. அதே சமயம் சோவியத் கோட்பாட்டால் கட்டளையிடப்பட்ட சோசலிச யதார்த்தவாதத்தின் பிரச்சார தன்மையையும் அது கொண்டிருக்கவில்லை. மாறாக ஜான்சோ வரலாற்றை ஒரு சிறைச்சாலையாகவும் திரையை ஒரு சதுரங்க பலகையாகவும் கருதுகின்றார். இதிலே ஹங்கேரியின் சமவெளியான புஸ்தாவின் இடைவிடாத கிடைமட்ட பரப்பில் ஒரு கொடிய விளையாட்டின் பகடைகளைப் போல மனித கூட்டங்கள் நகர்த்தப்படுகின்றன. வரலாற்று மற்றும் தத்துவார்த்த சூழல். ஜான்சோவின் உலக பார்வை ஹங்கேரியின் வரலாற்றின் குறிப்பிட்ட முரண்பாடுகளால் வடிவமைக்கப்பட்டது. ஹப்ஸ்பர்க் பேரரசின் இளைய கூட்டாளியாகவும் குறுகிய காலம் கம்யூனிஸ்ட் குடியரசாகவும் பாசிசத்தின் கீழ் செயல்பட்ட நாடாகவும் இறுதியாக சோவியத் செயற்கைக்கோள் நாடாகவும் இருந்த ஹங்கேரி நிரந்தரமான புவிசார் அரசியல் பாதிப்பு நிலையிலே இருந்தது. ஜான்சோவின் மார்க்சியம் அவரது நாட்டுக்காரரான ஜோர்ஜ் லூகாஸால் ஈர்க்கப்பட்டது. குறிப்பாக பிடிவாதமான மார்க்சியத்தின் மீதான லூகாஸின் வெறுப்பு மற்றும் கலையின் சமூக ஆற்றல் மீதான நம்பிக்கை ஆகியவை இதில் அடங்கும். இருப்பினும் இந்த கருத்துக்களை ஜான்சோ பயன்படுத்திய விதம் தீவிரமான ஐயுறவாதம் கொண்டது. அவர் பாட்டாளி வர்க்கத்தின் உறுதியான வெற்றியை விட ஒடுக்குமுறையின் சுழற்சி இயல்பில் அதிக ஆர்வம் காட்டினார். அவரது படங்கள் அதிகாரத்தின் மாதிரிகளாக அல்லது நீதி கதைகளாக செயற்படுகின்றன. அவை வரலாற்று கணத்தின் குறிப்பான்களை அகற்றிவிட்டு ஆட்சிகள் மாறினாலும் தொடரும் ஆதிக்கத்தின் அடிப்படை கட்டமைப்புகளை வெளிப்படுத்துகின்றன. 1956ஆம் ஆண்டின் அதிர்ச்சி ஜான்சோவின் படைப்புகளில் அமைதியான மையமாக உள்ளது. சோவியத் தாங்கிகளால் ஹங்கேரிய எழுச்சி கொடூரமாக நசிக்கப்பட்டது. அப்போதைய ஆட்சி நேரடியாக விமர்சிப்பது சாத்தியமற்ற ஒரு அரசியல் சூழலை உருவாக்கியது. ஜான்சோ உருவகங்கள் மூலம் தணிக்கைகளை தவிர்த்தார். அவர் தனது படங்களை பாதுகாப்பான வரலாற்று காலங்களில் அமைத்தார். 1848 புரட்சி, 1860களில் ஒடுக்குமுறை, 1919 கவுன்சில்களின் குடியரசு. இதன் மூலம் சமகால காவல்துறை அரசின் வழிமுறைகளை விமர்சித்தார். இந்த வரலாற்று விலகல் ஹிஸ்டோரிக்கல் டிஸ்டன்ஸ் உத்தி உடனடியாக தடையை தூண்டாமல் துரோகத்தின் உளவியல், விசுவாசத்தின் நிலையற்ற தன்மை மற்றும் தன்னிச்சையான அதிகாரத்தின் பயங்கரத்தை ஆராய அவரை அனுமதித்தது. தி ரவுண்ட் அப் 1965 காவல்துறை அரசின் உடற்கூறியல்.
ஜான்சோவின் சர்வதேச அங்கீகாரத்தை பெற்ற படமான த ரவுண்ட் அப் சர்வாதிகாரத்தின் வழிமுறைகள் குறித்த அவரது விசாரணைக்கான வார்ப்பை அமைத்தது. மேலோட்டமாக பார்க்கையில் ஹப்சர்களுக்கு எதிரான ஹங்கேரிய சுதந்திர போராட்டத்தின் தோல்விக்கு பிந்தைய 1860களின் பிற்பகுதியில் அமைக்கப்பட்டிருந்தாலும் இப்படம் உள்நாட்டு பார்வையாளர்களால் 1956 எழுச்சிக்கு பிந்தைய பழிவாங்கலுக்கான மறைமுக உருவமாக உடனடியாக அங்கீகரிக்கப்பட்டது. த ரவுண்ட் அப் படத்தின் அழகியல் உத்தி சிறைச்சாலை அமைப்பை தீவிரமாக சிதைப்பதில் அமைகின்றது. பெரிய ஹங்கேரியின் சமவெளியான புஸ்தாவின் நடுவில் சூரிய ஒளி நிரம்பிய ஒரு வெற்று தடுப்பு முகாமே இதன் களம். இங்கு தனிமை முழுமையானது. ஏறுவதற்கு சுவர்கள் இல்லை, ஆனால் மறைவதற்கு இடமில்லாத அடிவானத்தின் திகிலூட்டும் திறந்த வெளி மட்டுமே உள்ளது. சிறைச்சாலை திரைப்பட வகையின் கற்பனாவாதத்தை நீடிக்க ஜான்சோ இந்த வெளியை பயன்படுத்துகின்றார். இதிலே வீரமிக்க தப்பிக்கும் முயற்சிகளோ உன்னதமான தியாகிகளோ இல்லை. மாறாக இப்படம் ஒரு காஃப்கா பாணி வெளியை ஸ்பேஸை சித்தரிக்கின்றது. இதிலே கைதிக்கும் காவலருக்கும் இடையிலான வேறுபாடு நிலையற்றது. அது பெரும்பாலும் ஒரு ஆயுதம் அல்லது சீருடை வைத்திருப்பதன் மூலம் மட்டுமே வரையறுக்கப்படுகின்றது. கதை தர்க்கமானது, ஒற்றுமையை உளவியல் ரீதியாக சிதைப்பதில் தங்கியுள்ளது. அதிகாரிகள் வெறுமனே மரண தண்டனை நிறைவேற்றுவதில்லை, அவர்கள் துரோகத்தை நிர்வாக ரீதியாக செயல்படுத்த ஒரு கிளர்ச்சியாளரையோ அல்லது ஒரு பாராபட்சனையோ அடையாளம் காட்டக்கூடிய கைதிகளுக்கு அவர்கள் பொய்யான மன்னிப்புகளை வழங்குகின்றார்கள். இதன் மூலம் ஒடுக்கப்பட்டவர்களை ஒருவருக்கொருவர் எதிராக திருப்புகின்றார்கள். ஒரு கொடுமையான காட்சியிலே ஒரு கைதியின் அவர் சுதந்திரமானவர் என்று கூறப்படுகின்றது. பரந்த சமவெளியில் நடந்து செல்ல அனுமதிக்கப்படுகின்றார். கேமரா பின்னோக்கி நகர்ந்து டிராக்கிங் பேக்வர்ட் நிலப்பரப்புக்கு எதிராக அவரது சிறிய தோற்றத்தையும் அவரது சுதந்திரத்தின் வெளிப்படையான யதார்த்தத்தையும் வலியுறுத்துகின்றது. திடீரென்று மறைந்திருக்கும் ஒரு துப்பாக்கி சுடும் வீரரால் தூரத்திலிருந்து சுடப்பட்டு அவர் சரிகின்றார். இந்த விதிகளின் தன்னிச்சையான தன்மையில்தான் பயங்கரம் அடங்கியுள்ளது. இது கம்யூனிஸ்ட் அரசின் சட்ட சூனியவாதத்தின் மீதான நேரடி விமர்சனமாகும். அங்கு விசுவாசம் மற்றும் தேச துரோகத்திற்கு இடையிலான கோடு கட்சியின் விருப்பத்தை பொறுத்து ஒரே இரவில் மாறக்கூடும். ஜான்சோவின் கேமரா ஒரு தனிப்பட்ட கதாநாயகனை அடையாளப்படுத்தவில்லை, மாறாக அது முடிவில்லாமல் நகர்கின்றது. பேனிங் மற்றும் சறுக்குவது போல சென்று விசாரணை, வரிசைப்படுத்தல் மற்றும் மரண தண்டனை ஆகியவற்றின் சடங்குகளை உற்று நோக்குகின்றது. விமர்சகர்களால் பின்னர் நடன எழுத்து கோரியோகாலிகிராஃபி என்று அழைக்கப்பட்ட இந்த இடைவிடாத கேமரா இயக்கம் அதிகாரத்தின் அமைப்பு ரீதியான தன்மையை வலியுறுத்துகின்றது. தனிநபர் முக்கியமற்றவர், ஆதிக்கத்தின் அமைப்பே உண்மையான கதாநாயகனாக செயற்படுகின்றது. காட்சியை வெட்ட மறுப்பதன் மூலம் ஜான்சோ பார்வையாளர்களை கைதிகளின் பதற்றத்தின் கால அளவை சகிக்க வைக்கின்றார். இது காவல்துறை அரசின் வாழ்வியல் அனுபவத்தை பிரதிபலிக்கின்றது, ஐயத்தின் மனநிலையை உருவாக்குகின்றது. The Red and the White 1967. போர் ஒரு அருவமான குழப்பமாக. த ரவுண்ட் அப் சிறைச்சாலையின் நிலையான ஒடுக்குமுறையை பகுப்பாய்வு செய்ததென்றால் த ரெட் அண்ட் த ஒயிட் ஷிலாகோசா கட்டானிக் புரட்சி மற்றும் உள்நாட்டு போரின் இயக்க குழப்பத்தை ஆராய்கின்றது. அக்டோபர் புரட்சியின் 50வது ஆண்டு நிறைவை கொண்டாடுவதற்காக நியமிக்கப்பட்ட இப்படம் அதன் பிரச்சார ஆணையை தீவிரமாக தகர்த்ததால் அது சோவியத் யூனியனில் மீண்டும் தொகுக்கப்பட்டு இறுதியில் தடை செய்யப்பட்டது. போல்ஸ்விக் வெற்றியின் வீர கதையாக இல்லாமல் ஜான்சோ ரஷ்ய உள்நாட்டு போரை ஒரு குழப்பமான கொலைகார ஓட்டமாக முன்வைக்கின்றார். அங்கு சித்தாந்தங்கள் அகற்றப்பட்டு வன்முறையின் வெறும் பிரயோகம் மட்டுமே எஞ்சியிருக்கின்றது. கதாபாத்திர அடையாளத்தை நிராகரிப்பதில் இப்படம் தீவிரமானது. இதில் ஹீரோக்கள் இல்லை,
மைய கதாநாயகர்கள் இல்லை. பெரும்பாலும் சிவப்பு கம்யூனிஸ்டுகள் மற்றும் வெள்ளை ஜார்ஜ் மன்னர் ஆதரவாளர்கள் ஆகியோரை வேறுபடுத்தி பார்க்க அவர்களின் தற்போதைய ஆதிக்க நிலையை தவிர தெளிவான வழி இல்லை. வீரர்கள் அதே கட்டமைப்புகளை ஒரு மடாலயம், ஒரு கள மருத்துவமனை, ஒரு நதிக்கரை தொடர்ச்சியான கொடிய வடிவியல் மாற்றங்களிலே கைப்பற்றப்பட்டு மீண்டும் கைப்பற்றுகின்றார்கள். சிவப்பு வீரர்கள் மரண தண்டனைக்காக வரிசையாக நிறுத்தப்படலாம். ஆனால் கேமரா 180 பாகைகள் திருப்பி மரண தண்டனை நிறைவேற்றுபவர்களை சுற்றி வளைக்கும் வெள்ளை குதிரைப்படையை வெளிப்படுத்தி அதிகார இயக்கவியலை உடனடியாக தலைகீழாக மாற்றும். கேமரா நடவடிக்கைகளுக்கு இடையே ஊடுருவி ஒரு அணிவகுப்பை பிடிக்கின்றது அல்லது சக்கரத்திலே சுழன்று குதிரை வீரர்களிடமிருந்து விலகிச் செல்கின்றது. இது நடனமாடப்பட்ட ஒழுங்கின்மை என்ற உணர்வை உருவாக்குகின்றது. இங்கு மார்க்சிய விமர்சனம் நுட்பமானது. சோசலிச லட்சியத்தின் செல்லுபடியாகும் தன்மையை ஜான்சோ மறுக்கவில்லை. ஆனால் போர் என்ற இயந்திரத்திலே உள்ளார்ந்த மனிதாபிமானமற்ற தன்மையை அவர் கடுமையாக கேள்வி எழுப்புகின்றார். போராளிகளை நிலப்பரப்பில் நகரும் உருவங்களாக குறைப்பதன் மூலம் பார்வையாளர்களுக்கு தார்மீக மேன்மையின் வசதியை அவர் மறுக்கின்றார். படுகொலை சமன்பாட்டில் சிவப்பு மற்றும் வெள்ளை ஆகிய மாற்றக்கூடிய மாறிகள் உள்நாட்டு போரை ஒரு தார்மீக புனித போராக சித்தரிக்கும் சோவியத் பெருமைப்படுத்தலிலே இருந்து இது ஒரு தீவிர விலகலாகும். உள்நாட்டு போரின் வெற்றிடத்தில் அதிகம் தன்னாட்சி மற்றும் தன்னைத்தானே நிலைநிறுத்திக் கொள்வதாக மாறுகின்றது என்றும் அது சேவை செய்வதாக கூறும் சித்தாந்தங்களிலிருந்து துண்டிக்கப்படுகின்றது என்றும் படம் கூறுகின்றது. நீண்ட காட்சி பதிவு இங்கு படத்தின் ஒற்றுமையை பாதுகாக்கும் அதே வேளையிலே பார்வையாளர்களின் நோக்கு நிலையை சீர்குலைக்க செயற்படுகின்றது. இது வரலாறு என்பது கண்ணுக்கு தெரியாத சக்திகளால் விளையாடப்படும் ஒரு சதுரங்க விளையாட்டு என்ற கருத்தை வலுப்படுத்துகின்றது. ரெட் ஜாம் மற்றும் எலக்ட்ரா மை லவ் 1974 தொன்மம் மற்றும் கற்பனாவாதத்தை நோக்கி திருப்புதல். 1970களின் முற்பகுதியில் ஜான்சோவின் பாணி த ரவுண்டப் படத்தின் அப்பட்டமான யதார்த்தத்திலே இருந்து தூய குறியீட்டியல் மற்றும் சடங்கு முறைக்கு மாறியது. ரெட் ஜாம் இந்த பாணி ரீதியான பரிணாம வளர்ச்சியின் உச்சத்தையும் மார்க்சிய புரட்சியுடனான ஜான்சோவின் மிகவும் நம்பிக்கையான ஈடுபாட்டையும் குறிக்கின்றது. 1890களில் ஒரு விவசாய வேலை நிறுத்தத்தை சித்தரிக்கும் இப்படம் விடுதலைக்கான பகட்டான சடங்கு ரீதியான அரங்கேற்றத்திற்காக இயற்பண்பு வாதத்தின் நேச்சுரலிசம் அனைத்து பாவனைகளையும் கைவிடுகின்றது. 30க்கும் குறைவான ஷாட்களில் விரியும் இப்படம் புரட்சியை ஒரு சோசலிச உணர்ச்சி நாடகமாக மாற்றுகின்றது. வரலாற்று நூல்கள், முழக்கங்கள் மற்றும் நாட்டுப்புற பாடல்களை ஓதும், பாடும் மற்றும் ஆடும் விவசாயிகளுக்கிடையே கேமரா திரவமாக நகர்கின்றது. இங்கே நடன அமைப்பு என்பது நேரடியானது. புரட்சி ஒரு திருவிழாவாக ஒடுக்கப்பட்டவர்களின் வழிபாட்டு முறையாக வழங்கப்படுகின்றது. சோசலிசத்தின் புனிதமான பார்வையை உருவாக்க இப்படம் கத்தோலிக்க வழிபாட்டு முறையை மார்க்சிய கோட்பாட்டுடன் கலக்கின்றது. வேலை நிறுத்தத்தை நசுக்க வீரர்கள் வரும்போது விவசாயிகள் ஓடாமல் அவர்களை ஒரு நடனத்திலே சுற்றி வளைக்கின்றார்கள். வேலை நிறுத்தம் செய்பவர்களின் படுகொலை ஒரு ஆழ்துயரமாக சித்தரிக்கப்படவில்லை. மாறாக யோசனையின் உயிர்த்தெழுதலை உறுதி செய்யும் ஒரு தியாக சடங்காக சித்தரிக்கப்படுகின்றது. இறந்த ஒரு சிப்பாய் ஒரு முத்தத்தால் உயிர்த்தெழுப்பப்படுகின்றார். ஒரு இளம்பெண் சிவப்பு ரிபனில் சுற்றப்பட்ட கைத்துப்பாக்கியால் ஒடுக்கும் இராணுவம் முழுவதையும் சுட்டுக் கொள்கின்றாள். தொன்மத்தை நோக்கிய இந்த மாற்றம் காடார் ஆட்சியின் அதிகாரத்துவ தேக்கநிலை குறித்த ஜான்சோவின் விமர்சனத்தை குறிக்கின்றது. அவர் கட்சியின் புதை படிவமான அரசால் அனுமதிக்கப்பட்ட மார்க்சியத்தை தன்னிச்சையான மக்கள் இயக்கத்தின் படைப்பு மார்க்சியத்துடனும் வேறுபடுத்துகின்றார். ரெட் ஜாம் புரட்சியின் உண்மையான உணர்வு இந்த வகுப்புவாத பரவசத்திலே ஒடுக்கப்பட்டவர்களின் திருவிழாவில் உள்ளதை தவிர அரசின் கடினமான கட்டமைப்புகளில் இல்லை என்பதை குறிக்கின்றது. இந்த கருப்பொருள் எலக்ட்ரா மை லவ் 1974 மேலும் ஆராயப்படுகின்றது. இது கிரேக்க தொன்மத்தை நிரந்தர புரட்சியின் நீதி கதையாக மறுகற்பனை செய்கின்றது. தன்னை தொடர்ந்து புதுப்பித்துக் கொள்ளாத அதிகாரத்தின் மெத்தனத்தில்
எஜிஸ்தஸால் பிரதிநிதித்துவப்படுத்துவது போல தங்கியிருக்கும் ஒரு புரட்சி அதன் நோக்கத்தை காட்டிக் கொடுக்கின்றது என்று படம் வாதிடுகின்றது. ஒரு படத்தின் இறுதியில் ஒரு சிவப்பு ஹெலிகாப்டரின் வருகை ஒரு திடீர் திருப்பம். அது நவீன தொழில்நுட்பத்தின் ஒரு அதிர்ச்சியூட்டும் ஊடுருவல். மார்க்சிய கற்பனாவாதம் ஒரு தொன்மை இலட்சியமாகவும் எதிர்கால சாத்தியமாகவும் உள்ளது என்பதை குறிக்கின்றது. இருப்பினும் கமராவின் இடைவிடாத வட்டமிடுதல் தெளிவின்மையின் ஒரு குறிப்பையும் அறிமுகப்படுத்துகின்றது. புரட்சி என்பது சுதந்திரத்தை நோக்கிய ஒரு நேரியல் முன்னேற்றமா அல்லது கடந்த காலத்தின் வடிவங்களில் இருந்து ஒருபோதும் விடுபட முடியாத வன்முறையின் சுழற்சியா? தொடரும். நன்றி.